ஸ்டூடெண்ட்ஸ், போட்டித் தேர்வுகளுக்கும் பொது தேர்வுகளுக்கும் தயாராயிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான சரியான தளம். இது சங்கரிஸ் டியூட்டோரியல். நான் உங்கள் சங்கரி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனல்ல கடந்த சில நாட்களாக அடுத்த மாசம் நடக்க இருக்க டிஆர்பி எக்ஸாம், அதாவது பேராசிரியர்களுக்கான தகுதி தேர்வுக்குரிய தமிழ் பாடப்பகுதிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன பாடம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறளும் அணி இலக்கணமும். அதாவது திருக்குறள்ல பொருந்தி வரக்கூடிய அணிகள், எந்தெந்த திருக்குறளுக்கு எந்தெந்த அணிகள் பொருந்தி வருது அப்படின்றத பத்தி இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறள் 2300 ஆண்டுகள் பழமையானது. ஆனா நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பழமையான அணி இலக்கண நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா, வீரசோழியம். புத்தமித்திரரால் எழுதப்பட்ட வீரசோழியம் அப்படின்ற நூல் தான் இருக்கிறதே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பழமையான நூல். அதுக்கு முன்னாடி அணி இலக்கணம் பற்றிய நூல்கள் இருந்துச்சா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த வீரசோழியம் வெறும் 1100 ஆண்டுகள் தான் பழமையானது. ஆக திருக்குறள் அணி இலக்கணத்துக்கு பொருத்தி எழுதப்பட்டது அல்ல. திருக்குறளில் இருக்கக்கூடிய சில குறள்களை அணி இலக்கணத்தோடு பொருத்தி பிற்காலத்தில் வந்தவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளோதான். ஆக இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, 10ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய சில திருக்குறள்கள் எந்த அணிக்கு பொருந்தி வருது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இதை ஏன் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி எக்ஸாம்ல ஒரு திருக்குறளை கொடுத்து இதற்குரிய அணி என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. அதனால இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், சில திருக்குறள்களையும் அதற்கு பொருந்தி வரும் அணிகளையும் பார்க்க போறோம். முதல்ல ஒழுக்கமுடைமை, அதிகாரம் 14, குறள் எண் 131. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அதாவது இந்த குறள்ல திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒழுக்கம் தான் நமக்கு புகழை தரக்கூடியது. உயிர் அப்படிப்பட்ட எந்த சிறப்பும் இல்லாதது. அதாவது ஒழுக்கம் உயிரை விட சிறந்தது. ஏன் அப்படின்னா, ஒழுக்கம் புகழை தரக்கூடியது அப்படின்றது தான் இந்த பாடலுடைய பொருள். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எந்த அலங்காரமும் இல்லாமல் தெளிவாக சொல்கிறாரு, ஒழுக்கம்தான் சிறந்தது, உயர்ந்தது உயிரை விட. ஏன்னா அது புகழை தரக்கூடியது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காரு, ஒழுக்கத்தை உயிரை விட உயர்வாக சொல்லியிருக்கிறார். அதனால் இது உயர்வு நவிர்ச்சி அணி. அதாவது தன்மை நவிர்ச்சி அணி நம்ம பார்த்துருக்கோம். தன்மை நவிர்ச்சி அணினா இருக்கிற மாதிரியே சொல்கிறது இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல ஒழுக்கத்தை அவர் உயர்வாகவும் சொல்லியிருக்காரு. ஆனால் பாடல் வரிகளில் வார்த்தைகளில் எந்த அலங்காரமும் இல்லாமல் இருக்கு. அதனால தான் இது உயர்வு நவிர்ச்சி அணி. அடுத்து மெய் உணர்தல், அதிகாரம் 36, திருக்குறள் எண் 355. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இப்போ இந்த திருக்குறளை ஏற்கனவே அணி இலக்கணம் பற்றி நான் போட்ட வீடியோக்களில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த அணி இலக்கண விளக்க வீடியோக்களுக்குடைய லிங்கை இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த திருக்குறளுக்குரிய அணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொற்பொருள் பின்வரும் நிலையணி. அதாவது ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப பொருள் தரக்கூடியதாக இருக்கிறதுனால இது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. அடுத்து கொடுங்கோன்மை, அதிகாரம் 56, திருக்குறள் எண் 552. வேலோடு நின்றான் இருவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. இந்த திருக்குறளோட பொருள் பார்த்தீங்கன்னா, செங்கோல் வைத்து ஆட்சி செய்யும் அரசன் மக்களிடம் வரி வசூலிப்பது எப்படிப்பட்டது என்றால், வேல் போன்ற கூர்மையான ஆயுதங்களை கொண்டு வழிப்பறி செய்வதை போன்றது அப்படின்னு சொல்றாரு. இப்ப போன்றதுன்னு வந்துருச்சு, போல போன்ற இப்படி வந்துட்டாலே அது உவமை அணி அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆக இந்த திருக்குறள்ல பயின்று வரும் அணி உவமை அணி தான். அதாவது மன்னனை கள்வர்களோடு ஒப்பிடுகிறார். ஆக இது உவமை அணி. அடுத்து கண்ணோட்டம், அதிகாரம் 58. கண்ணோட்டம்னா இரக்கம் அப்படின்னு அர்த்தம். திருக்குறள் எண் 573. பண்ணெண்ணாம் பாடற்கியை பின்றேல் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். அதாவது இந்த பாடலில் அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, பாடலோடு இணைந்து பயணிக்காத இசை எப்படி கேட்க இனிமையாக இருக்காதோ அதே மாதிரி இந்த கண்ணானது இரக்கத்தை பொழியாவிட்டால் அது இருந்து என்ன பயன் அப்படின்னு கேட்குறாரு. ஆக இங்கே இது உவமை அணி. இப்போ கண்ணுக்கு இந்த பண் இசையை எடுத்துக்காட்டா சொல்றாரு. அதனால இது எடுத்துக்காட்டு உவமை அணி. அடுத்து நன்றியில் செல்வம், அதிகாரம் 101. நன்றியில் செல்வம் அப்படின்னா யாருக்குமே பயன்படாமல் சேமித்து வைக்கப்பட்ட செல்வம் அப்படின்னு அர்த்தம். திருக்குறள் எண் 1008.
நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று. இப்போ இந்த திருக்குறளோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நச்சப்படாதவன் யாருக்குமே எதுவுமே கொடுக்க மாட்டான், ஆனால் நிறைய பணம் சேர்த்து வச்சிருக்கான். அப்படிப்பட்டவனுடைய செல்வமானது எதற்கு ஒப்பானதான், நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று. அதாவது ஊருக்கு நடுவில் ஒரு மரம் இருக்குது, அதாவது நச்சு மரம்னா விஷத்தன்மை உள்ள மரம். அந்த மரத்தில் பழம் பழுத்தால் யாருக்கு என்ன பயன்? எந்த பிரயோஜனமும் இல்லை இல்லையா? அது போன்றது தான் நச்சப்படாதவனுடைய செல்வம், அதாவது யாருக்குமே கொடுக்காதவனுடைய செல்வமும் அப்படிப்பட்டது தான் அப்படின்னு சொல்றாரு. ஆக இந்த திருக்குறளை விளக்கும் போதே உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும், நச்சு மரம் பழுத்ததை போன்றது அப்படின்னு வந்துருச்சு. ஆக இதுவும் உவமை அணிதான். பெரும்பான்மையாக திருக்குறள்ல உவமை அணிக்கு பொருத்தமான குறள்கள் இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வீடியோல வேற சில திருக்குறள்கள் எந்த அணிக்கு பொருந்தி வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நான் உங்கள் சங்கரி.